இப்போ ரிஷபராசி நேயர்கள் வந்து இந்த சனி பயிற்சி காலத்துல அவங்க எந்த கோவிலுக்கு போனா சிறப்பு? அதாவது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய வாழ்க்கை தானே சொல்ல முடியும். சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா, எல்லா சிவாலயத்திலுமே சனீஸ்வரன் இருக்கு. நான் நீண்ட தூர பரிகாரங்கள் சொல்ல முடியாது. சனி சிக்னாப்பூர் மாதிரிலாம் சொல்ல முடியாது. அருகிலுடைய சிவாலயத்துக்கு போலாம். அங்க இருக்கின்ற சனி பகவானை வழிபாடு செய்யலாம். சிலரெல்லாம் சனிக்கிழமை தான் போகணும். அப்படி இல்ல. அது எல்லா காலகட்டத்திலயுமே மாலை வேளையில சனி பகவானை வழிபடுவதற்கான சரியான காலம். திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது அற்புதமான பலனை தரும். இப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த சனி பயிற்சி காலத்துல வந்துட்டு சொத்துகள் வாங்கலாமா? சில பேர் சொத்துகள் விக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி? அதான் சொத்தை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, இதை இந்த சொத்து வாங்கினாலும் சரி, ஒரு சொத்தை விற்பதாக இருந்தாலும் சரி, பேச்சில் கவனமா இருக்கணும். ஒரு முறைக்கு அம்பும் சொல்லும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அம்பு ஒரு முறை எய்து விட்டால் திரும்ப பெற முடியாது. சொல்லு கொடுத்து விட்டால் காப்பாற்ற முடியாது. இந்த வாக்குல சனின்னு தான் நான் சொல்லுவேன். லாப சனியாக இருந்தாலும் கூட பேசுகின்ற வார்த்தையில, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, மனைவி கணவனா இருந்தாலும் சரி, இருவரும் பிள்ளைகளிடம் இருந்தாலும் பேசும்போது மிக கவனமாக, எச்சரிக்கையாக, எதிர்கால நலனை நினைத்து பேசுவார்கள்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பயப்படவே வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் இதுவரை கொடுக்காததை இந்த காலகட்டத்துல இழந்ததை திரும்ப தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலம் இந்த காலம்.